ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான கேரட் அல்வா தாங்க பார்க்க போகிறோம். வர்னிஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்குங்க. 4 கேரட்டை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாங்க. அந்த வெட்டி வச்ச கேரட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்கு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த வடிகட்டி எடுத்த கேரட் ஜூஸில் 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போது அதை ஒரு சின்ன விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஒரு வடை சட்டி வச்சுக்கலாங்க. அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை பாகு நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ சர்க்கரை பாகை ஒரு கரண்டியில் எடுத்து கையில் தொட்டு பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன கம்பி மாதிரி வருங்க. இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜூஸை அதில் ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அல்வாவை ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து அதில் நல்லா மேலே கீழே உள்ளுக்கெல்லாம் நல்லா நெய் தடவி வச்சுக்கலாங்க. அஞ்சு பாதாமை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. 5 முந்திரியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதில் சேர்த்துக்கலாங்க. வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அல்வாவை சிம்மிலே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிருங்க. அல்வா இப்போ பாதி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மூணு பாதாமை நல்லா பொடியாக்கிட்டு 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளும் சேர்த்து அல்வாவில் போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. அல்வா சூப்பர் வாசனையோட நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நெய் தடவி வச்சுருக்க அந்த பாத்திரத்தில் அல்வாவை ஊற்றிக்கலாங்க. அது மேலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டுக்கலாங்க. 3 மணி நேரத்துக்கு இந்த அல்வாவை எந்தவித டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நல்லா காய வச்சுக்கலாங்க. இப்போ கேரட் அல்வா சூப்பராக நல்லா செட் ஆயிடுச்சுங்க. இப்போ அதை ஒரு மூடியில் வச்சு அப்படியே நம்ம தலைகீழாக எடுத்து அப்படியே பெரட்டி எடுக்கும்போது அல்வா அழகாக ரெடி ஆகி வந்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கேரட் அல்வா பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கேரட் அல்வாவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.